ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் உங்களுடைய ரேஷன் கார்டை எப்படி ஆன்லைனில் 2 நிமிஷத்தில் டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ரேஷன் கார்டா அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ரேஷன் கார்டுனா ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறது தான். அதான் கார்டு இருக்கே, ரேஷன் கார்டு வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? அது எதுக்கு யூஸ் ஆகும்னு வீடியோவோட எண்டில் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுற ப்ராசஸை பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு tnpds.gov.in டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இப்போது பயனாளர் நுழைவு லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய ரேஷன் கார்டில் லிங்காக இருக்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அங்கே இருக்க கேப்சாவை பார்த்து அப்படியே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்ய பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு 7 டிஜிட்டில் ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை பார்த்து இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிடும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த பிடிஎஃப் மை ஃபைல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே டாக்குமெண்ட்ஸில் சேவ் ஆகியிருக்கும். நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இந்த ரேஷன் கார்டு உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரேஷன் கார்டில் ஒரு நேம் ஆட் பண்ணீங்க, இல்லை அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ரேஷன் கார்டு வீட்டுக்கு வராது. அந்த பழைய கார்டு வச்சு தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த பழைய ரேஷன் கார்டை எடுத்துக்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போவீங்க. ஆனால் அதில் பழைய அட்ரஸ் இருக்கும். அப்போது டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு என்னம்மா இந்த அட்ரஸில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நீங்கள் இல்லை சார் மாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை ப்ரூஃபாக நீங்கள் காமிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.